வாழ்க வள்ளுவோம். என்னோட குரல்வழி சினிமா சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் மொக்க வாங்கின ஒரு அனுபவத்தை சொல்லியே ஆகணும். ஓடிடியில மார்டின் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தை பார்க்கலாமான்னு என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன். அவன் என்ன சொன்னான், பார்க்கறாத அப்படின்னா. நம்ம குரல்வழி படம் நடப்போம்னு சொல்லிட்டு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற வள்ளுவர் குரலுக்கு இணங்க நான் மெனக்கெட்டு உட்காந்து பார்த்தேன். நாசமா போற நண்டு மண்டக்காரா, டேய் நீங்க போட்டு வச்ச அட்டை விட அடையாளம் தெரியும்டா. இந்த டம்மி விட இந்த மெட்ராஸ் எங்க போட்டாலும் அதை கண்டுபிடிச்ச அந்த செத்தையும் ஒன்னை நான் சேர்த்து பிரிச்சு மேயல. எங்க ஆத்தா பேச்சியம்மாளுக்கு பேர இல்லடா. அது பார்த்ததுக்கு அப்புறம் அந்த அதிர்ச்சியில இருந்து என்னால வெளியே வரவே முடியல. அண்ணே கல்பதானே அண்ணே, அண்ணே ஓடி வாங்கனே, வாங்கனே வாங்கனே அண்ணே, கிடைச்சிருச்சுனே கிடைச்சிருச்சு. என்னடா கிடைச்சிருச்சு? அதுக்கப்புறம் புதுசா ரிலீஸ் ஆன ஜாலியோ ஜிம்கானா படத்தை பார்க்கலாம்னு சொல்லிட்டு தியேட்டருக்கு போனேன். அந்த படத்தை பார்த்தா சொருகிருவேன். எங்க கிட்டே ஓடி பிடிச்சு விளையாடுறியா? நாங்கெல்லாம் எத்தனை போர்ச்சரி எத்தனை ராப்பரிய என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. நான் தான் இல்ல இல்லன்னு தானே சொன்னேன். நீ தானே வம்பா விரட்டி வந்து பைக்குள்ள இறங்கி எல்லாம் பாக்குறீங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல லாஜிக் பார்க்காதீங்க, காமெடியை பார்த்து சிரிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, நம்மளும் போக போக பார்த்தா காமெடியை சீட்டு கடியில தட விட்டானுங்க. ஸ்கிரீன்ல ஒன்னையும் காணோம். அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. அதனால இந்த படத்துக்கு ஜாலியோ ஜிம்கானான்னு வச்சதுக்கு படதா எங்கடா இங்கிறத காமெடியா காணான்னு வச்சிருக்கலாம். ஒண்ணு இல்லப்பா, நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேன் தெரியலடா. ஒண்ணும் பண்ண வேண்டாம், அது தானா நடக்கும். நீங்க சீக்கிரம் தூங்கனே, எனக்கு வேலை இருக்கு. காலைல பாப்போம். சரி ராஜா, சரி. இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே. இந்த படத்தை தியேட்டர்ல ஓட்டுனதுக்கு பதிலா அந்த காலத்து பழைய காமெடியெல்லாம், அதாவது வடிவேலு கவுண்டமணி செந்தில் நடிச்ச பழைய காமெடியெல்லாம் எடுத்து தியேட்டர்ல ஓட்டியிருந்தாலே நம்ம விழுந்து விழுந்து சிரிச்சிருக்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, அரசியல்வாதியால பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் அந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் குறுக்கு வழியில பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஒரு பணத்தை கூட டிராவல் பண்றதுதான் இந்த படத்தோட கதை. இதே கான்செப்ட்ல கமலஹாசன் அவர்கள் தயாரிப்புல வெளிவந்த மகளிர் மட்டும் படம் அல்டிமேட் காமெடியா இருக்கும். ஸ்டோரி கிரிப்பிங் எல்லாமே பயங்கரமா இருக்கும். ஆனா அதுல 1% கூட இந்த படத்துல இல்ல அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தமான விஷயம். சரி, நம்ம இப்ப சேனலோட கான்செப்டுக்கு வருவோம். இந்த படத்துல என்ன குரல் சொல்லியிருக்குன்னா, முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் பயனுற பார்த்து செயல். இதுதான் இந்த படத்தோட குரல். இந்த திருக்குறளுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு செயலோட முடிவு, அது செய்யும் போது வர்ற இடையூறு, அந்த முடிவுல கிடைக்கிற பயன், இதெல்லாம் ஆராய்ந்துதான் ஒரு செயலை செய்யணும். அதுதான் இந்த திருக்குறளோட கருத்து. இத இந்த படத்துல வர கேரக்டர்ஸும் பண்ணல, இந்த படத்தை எடுத்தவங்களும் பண்ணல, இந்த படத்தை பார்த்து நானும் பண்ணல. மீண்டும் ஒரு நல்ல ஒரு சினிமாவோடையும் அது பேசும் குரலோடையும் என்னோட குரல்வழி சினிமா சேனல்ல உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வள்ளுவோம்.